ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். லண்டனில் தமிழர் தலைவர் பெரியார் என்ற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கலந்துரையாடலின் போது நாம் தமிழர் ஆதரவாளர்கள், குறிப்பாக வீரத்தமிழர் முன்னணியை சார்ந்தவர்களும் சீமானினுடைய ஆதரவாளர்களும் அந்த கலந்துரையாடலின் நடுவே பூந்து அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ரகளையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எந்த காலத்திலையும் பெரியார் ஈவேர ராமசாமி நாயுடு தமிழுக்கு தலைவர் முடியாது, தமிழ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க திராவிடத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் தான், நீங்க மாத்தலாம். சீமான் தம்பிகளின் இந்த ரவுடித்தனத்தை அப்புறப்படுத்துவதற்கு லண்டன் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக போலீஸ் வந்து சீமானின் தம்பிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளார்கள். பெரியார் தமிழருக்கு தலைவரா? பெரியார் ஒரு கன்னடர், பெரியார் ஒரு தமிழின விரோதி, திராவிடத்தால் தான் தனி ஈழம் கிடைக்காமல் போய்விட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த கூட்டத்தில் ரவுடித்தனத்தை ஒரு ரகளையை செய்துள்ளார்கள். இந்த சூழலில் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களுள் ஒருவரும் விடுதலை புலிகளின் ஆரம்ப கால உறுப்பினரும் விடுதலை புலிகளின் மத்திய குழு உறுப்பினராக இருந்தவருமான தோழர் ராகவன் அவர்கள் இது குறித்து நம்மிடையே இன்று கலந்துரையாட இருக்கிறார். அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? புலிகள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களா, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்களா, திராவிடத்தால் தான் தனி ஈழம் கிடைக்காமல் போனதா, கலைஞர் தான் துரோகியா, லண்டனில் உள்ள சீமான் தம்பிகள் சொல்வதை போல தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் தானா, உலக தமிழினத்தின் ஒற்றை தலைவர் பிரபாகரன் தானா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு இன்று நம்மிடையே பதிலளிக்க உள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்ற தலைப்புல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்றீங்க. அந்த கூட்டத்தில் எதற்காக இவ்வளவு பெரிய ரகளை, ஒரு ரவுடித்தனம்னு சொல்லலாம், ஒரு சண்டித்தனம்னு சொல்லலாம், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான பின்னணி என்ன? அந்த கூட்டத்துல என்னதான் நடந்துச்சு? இந்த கூட்டம் இது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியான பெரிய கூட்டம் கிடையாது. நம்ம வழக்கமாக தமிழ் மொழிகளின் செயல்பாட்டகம் என்ற ஒரு சிறிய அமைப்பு, முக்கியமாக ஃபவுசர் என்ற தோழர் வந்து நீண்ட காலமாக புத்தகங்கள், அறிவு சார்ந்த புத்தகங்களை அங்கு ஒரு சிறிய ஒரு அறையில், ஒரு மிகச்சிறிய அறையில் வந்து அந்த புத்தகங்களை அவர் வைத்து அது ஒரு விற்பனை மட்டுமல்ல, ஒரு அறிவூட்டல் செயலாகத்தான் அவர் தொடர்ந்து 5-6 வருடங்களாக, அதிகமாக 10 வருடங்களாக செய்து வருகிறார். அவருக்கு இந்த தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், வெறும் தமிழர்கள் அல்ல, தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த புரோடரான ஒரு அகண்ட சிந்தனை முறைக்குள் முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், மலையக மக்கள், இவ்வாறான பல்வேறு தமிழ் பேசும் மக்களின் படைப்பாக்கங்களை அங்கு தமிழ்நாட்டில் இருந்து, தமிழ் பேசும் என்று சொன்னால் ஒரு பரந்த, அது பெரிய பரப்பு, புலம்பெயர் தேசங்களில் எழுதும் தமிழர்கள், தமிழ்நாட்டில் எழுதும் தமிழர்கள் போன்ற இந்த மாதிரியான நூல்களையும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் அவர் அங்கு வைத்து, அது பெரும் விற்பனை என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு, மக்களுக்கு, இங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு பல்வேறு எழுத்தாக்கங்களை அவர்களை வாசிக்க வைக்கும் நோக்குத்தான் அது. ஓகே, நீங்க என்ன நோக்கத்துக்காக தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்ற ஒரு கூட்டத்தை அங்க ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க? அவனுடைய நோக்கம் என்ன? நம்ம ஒரு நண்பர், இன்னும் ஒரு தமிழ்நாட்டு நண்பர்களும் இலங்கை நண்பர்களும் சேர்ந்து பெரியார் அம்பேத்கர் வட்டம் என்ற ஒரு சிறிய வாசகர் வட்டம், அதில் பல்வேறு டிஸ்கஷன்ஸ்கள் நிகழ்கின்றது. இந்த நீண்ட காலமாக பெரியாரியம் பற்றிய மிக மோசமான அவதூறுகள், பெரியாரியம் திராவிட சிந்தனை, இந்த 2 விடயங்கள் பற்றிய பெரும் மோசமான அவதூறுகளும் பொய் பிரச்சாரங்களும் தமிழ்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களில் இலங்கை தமிழர்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், முக்கியமாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் சீமானின்
தம்பிகளுமாக இருக்கும் இலங்கை தமிழர்கள். அவர்கள் முக்கியமாக பெரும் தொகையான பணங்களையும் அனுப்பி அது இன்னொரு மாஃபியா போன்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்த இந்த அவதூறுகளுக்கு நாங்கள் அவர்களுடைய அவதூறுகளுக்கு எதிர்வினை செய்வதல்ல நோக்கம். பெரியாரியம், திராவிடம் போன்ற இந்த சிந்தனை முறைகள் அதை பரப்ப வேண்டும், அல்லது அதற்கான நியாயப்பாடுகளை அல்லது அதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் தான் ஒரு சிறிய கூட்டம், ஒரு 7-8 பேர் சேர்ந்த சிறிய கூட்டம் ஒன்று ஒரு சிறிய அறையில் ஏற்பாடு செய்து 8ஆம் தேதி செய்யப்பட்டது. அது நீங்க சொன்ன மாதிரி நான் அதில் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது. நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். முக்கியமாக அதில் ஒருங்கிணைப்பாளர் ஃபவுசரும் பிரபு என்ற 2 பிரபு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பெரியாரியம் பற்றியும் அம்பேத்கர் பற்றியும் ஒரு ஆழ்ந்த வாசிப்பு கொண்டவர். அப்ப அவங்க இதனை ஏற்பாடு செய்யும் பொழுது நானும் அதில் கலந்து கொண்டேன். நானும் அதில் ஒரு பேச்சாளராக கலந்து கொண்டேன். ஓகே. இல்ல, இந்த கூட்டம் முழுமையா நடந்து முடிஞ்சதா இல்ல கூட்டம் நடக்கவே இல்லையா? என்ன நடந்துச்சு? கூட்டம் முழுமையா நடந்து அதில் சமூக வலைத்தளங்களில் அந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கிறோம். உடனே நேரடியான ஒளிபரப்பு செய்யப்பட்டது, ஃபேஸ்புக்கில் போடப்பட்டது. எல்லாருடைய பேச்சுக்களும் கலந்துரையாடல்களும் அதில் வந்தது. நாங்கள் 3 மணிக்கு கூட்டம் என்று சொல்ல முடியாது, ஒரு கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்காக இருந்தோம். 3 மணிக்கு நாங்கள் எல்லோரும் போகும்போது அங்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்தார்கள். அப்ப அவர்களை நாங்கள் வரவேற்று, நீங்கள் உட்காருங்கள், என்ன விடயம் என்று சொன்னால் அவர்கள் அதற்கான ஒரு வழிமுறை இங்கே நாங்கள் வழக்கமாக இங்கு சிறிய ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்துவோம். இது நீண்ட காலமாக நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 100கணக்கான அரசியல் ஆர்வலர்கள், நூலாசிரியர்கள், இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர் தேசங்களிலிருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடல் செய்திருக்கின்றோம், பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதே போல் இதுவும் ஒரு கலந்துரையாடல் தான் என்று சொல்லி, அவர்களுக்கு என்னென்றால் புதிதாக வந்தவர்கள், அவர்களுக்கு இந்த ஒரு ஜனநாயக வழிமுறைகளை அறிந்திருப்பார்களோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகத்தில் அப்ப நான் தான் முதலில் எழுந்து சொன்னேன், இங்கு கூட்டம் நடக்கும்போது இந்த கலந்துரையாடல் நிகழ்த்தும் போது சில புரோட்டோகால்ஸ் இருக்கின்றது. முதலில் பேசுபவரே ஒருவர் 10 நிமிடமோ 15 நிமிடம் பேசிய பின் நாங்கள் ஒரு கலந்துரையாடலை செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்திற்குள் அவர்கள் ஏனென்றால் ஜனநாயக முறைப்படி எல்லோருக்கும் இங்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அளவில் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் 2 நிமிடமோ 3 நிமிடமோ தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், கலந்துரையாடலை தொடரலாம் என்று. ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிந்தது இவர்கள் இந்த கூட்டத்திற்கு கேட்பதற்காக வரவில்லை, குழப்புவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம். என்றாலும் அதனை மிக கவனமாகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை தான் நாங்கள் செய்ய முயற்சித்தோம். அது தோற்கும் என்றும் தெரியும் எங்களுக்கு. அது அப்பொழுது திடீரென்று அவர்கள் எவ்வித ஒரு பண்புமற்ற, ஜனநாயக பண்புமற்ற, ஒரு மாற்று கருத்தை மதிக்கும் பண்புமற்ற கூக்குரல்களை இடத் தொடங்கினார்கள். ஒரு 20 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள். சிறிய இடம் என்றபடினால் அதில் மிக நெருக்கமாக இருந்தது. கீழேயும் படிகளிலும் நின்று கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் அவர்கள் அவ்வளவு பேர் வந்ததற்காக நாங்கள் ஏதோ பயந்து ஒதுங்கவில்லை. நாங்கள் 8 பேர் தான் இருந்தோம், 2 பெண்கள். என்னுடைய கருத்து அவர்களுடன் ஏனென்றால்
ஒரு மோசமான வலதுசாரி பாசிச சக்திகளுடன் கலந்துரையாடலோ அல்லது அவர்களுக்கு பதிலோ சொல்வதில் அர்த்தம் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் பலர் இப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த டீட்டெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சில கேள்விகள் அந்த கூட்டத்துல அவங்க முன் வச்சாங்க இல்லையா? ஆமா, ஈவேரா ஒரு கன்னடர், ஈவேரா ஒரு தெலுங்கர், பெரியார் எப்படி தமிழனுக்கு தலைவரா இருக்க முடியும், அவர் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி எனக்கு அப்பனா இருக்க முடியும், இப்படியான வாதங்களை சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தலைவர் சீமானாகத்தான் இருக்க முடியும், பிரபாகரன் தான் உலக தமிழர்களுக்கு தலைவராக இருக்க முடியும், ஒரே ஒரு பெரியார் இருக்க முடியாது அப்படின்ற அது மாதிரியான கருத்துக்களை அங்க சொல்றாங்க. இப்ப நம்ம திராவிடத்தையும் பெரியாரையும் கடுமையாக திமுகவையும் வெறுக்கிறாங்க. இப்ப கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு எல்லா பங்களிப்பையும் தமிழ்நாட்டில் இருந்து செய்தவர்கள் இதே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், இவங்கதான் முழுமையா செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் திராவிடத்தையும் பெரியாரையும் இவ்வளவு கடுமையாக இவர்கள் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல, இவர்களுக்கு எந்த காலமும் அந்த விடுதலை புலிகள் அமைப்பு அல்லது இந்த மோசமான தமிழ் தேசியவாத சிந்தனை முறைக்கும் ஒரு தூய இனவாத சிந்தனை முறைக்கும் பகுத்தறிவிற்கும் ஜனநாயகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் நான் 1986ஆம் ஆண்டு லண்டனுக்கு வந்ததன் பின்னர் இந்த இயக்கங்களுக்கு மேலோ அல்லது முக்கியமாக விடுதலை புலிகள் மேலான விமர்சன பார்வை கொண்ட கூட்டங்களையும் குழப்புவதும் அவர்கள் மேல் தாக்குதல் தொடுப்பதும் கொலை செய்து கூட இருக்கிறார்கள் இந்த நாடு புலம்பெயர்ந்த நாடுகளில். 1994ஆம் ஆண்டு சபாலிங்கம் என்ற ஒரு முக்கிய செயற்பாட்டாளரை கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அடி வாங்கி இருக்கிறார்கள். கால்கைகள் முறிக்கப்பட்டிருக்கின்றன. கனடாவில் இருந்து ஐரோப்பா வரை இந்த மோசமான ஒரு வன்முறை மாற்று கருத்தாளர்களுக்கு மேல் தொடர்ந்தது. ஆகவே இது எங்களுக்கு புதிதல்ல. அந்த வகையில் தான் ஆனால் ஒரு நீண்ட காலமாக இந்த விடுதலை புலிகளின் தோல்விக்கு பின்னர் ஒட்டுமொத்தமாக இராணுவம் அவர்களை அழித்தொழித்த பின்னர் ஒரு பெரும் ஒரு இடைவெளி ஒன்று இருந்தது என்பதும் உண்மைதான். ஆனால் அந்த அந்த வன்முறை இடைவெளியை இப்ப மீண்டும் சீமான் போன்றவர்களின் மோசமான தூய தமிழ் தேசியவாத சிந்தனை முறை திரும்ப நிரப்பி இருக்கின்றது தான் நான் சொல்ல முடியும். ஆகவே இங்கு இருப்பது ஒரு மிக மோசமான பாசிச வலதுசாரி கருத்தியலும் அதனை உள்வாங்கியவர்களுக்கும் ஒரு ஜனநாயக ஒரு சமத்துவ சமூகத்தை நிறுவ வேண்டும் என்று நினைக்கும் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய கருத்துக்கள் கொண்டவர்களுக்குமான ஒரு கருத்தியல் தளம் மோதல் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்றே பார்க்கிறேன். அந்த மோதல் கருத்தியல் மோதலை கருத்தியல் ரீதியாக இவர்கள் அதற்கான பதில்களையோ அதற்கான பதில்களை சொல்வதற்கான ஒரு தத்துவார்த்த பின்னணி இவர்களுக்கு கிடையாது. ஆகவே இவர்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு விடயம் வன்முறை தான். இதுதான் மிகவும் ஆபத்தான விடயமாக இருக்கின்றது. இல்ல, ஈழத்தை அளித்தது திராவிடம் தான் அப்படின்ற ஒரு வாதம் இதே ஈழத்தமிழர்கள் முன்வைக்கிறாங்க. அது உண்மையா? இந்த உண்மை பொய் என்ற விடயங்கள் இந்த மாதிரியான வலதுசாரி பாசிச சக்திகளுக்கு அதை பிரித்துணர்ந்து அல்லது அதை ஒரு ஆய்ந்து பார்க்கும் ஒரு அறிவார்ந்த தன்மை அவர்களுக்கு கிடையாது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. அவர்கள் பொய் பிரச்சாரங்கள், பொய்களை
தெரிந்து கொண்டு நம்புபவர்கள். அவர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் இந்த சீமான் போன்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் சீமான் சொல்வதெல்லாம் பொய் என்று தெரிந்தும் அந்த ஒரு வலதுசாரி இன தூய்மை அரசியலுக்கான அடிப்படையை இவர்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் விடுதலை புலிகளின் ஒரு மோசமான இன தூய்மை அரசியலும் காரணம் என்றே நான் பார்க்கிறேன். ஓகே, இல்ல விடுதலை புலிகளுக்கு கூட இன தூய்மை அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சமீபத்தில் கேர்னல் கிட்டு அவரினுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுச்சு. அந்த வீடியோல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பெரியார் இல்லாவட்டி ஆரியம் எங்களை அழித்திருக்கும், பெரியார் தான் மெட்ராஸ்ல இருந்த பெரியார் தான் எங்களை காப்பாத்தினாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் இயற்கை வழிபாட்டிற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு கேர்னல் கிட்டு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து ஆண்டன் பாலசிங்கம் அவருடைய போரும் அமைதியும் அந்த நூலில் அவரும் குறிப்பிட்டிருக்கிறார், நாங்க திராவிட தமிழர்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. விடுதலை புலிகள் கியூபாவில் நடைபெறுகின்ற ஒரு இளைஞர் மாநாட்டுக்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறப்போ அல்லது தங்களோட ரெப்ரசன்டேஷன்ல நாங்க திராவிட தமிழர்கள் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஒரு இன தூய்மைவாதிகள் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது அடிப்படை இருக்கா? நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு வசனங்கள் சொல்லும் விடயங்களை வைத்து அல்லது ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட வார்த்தை பிரயோகங்களை வைத்து ஒட்டுமொத்த அரசியல் செயல்பாட்டுகளையும் நாங்கள் மதிக்க முடியாது. உதாரணமாக சீமான் லெனினையும் சொல்லுகிறார், சேகுவராவையும் சொல்லுகிறார் என்ற பின்னால் அவர் சோசியலிசவாதியோ அல்லது மக்களின் பிரதிநிதியோ என்று சொல்ல முடியாது. அதே போல்தான் விடுதலை புலிகளின் அவர் ஹிட்லரையும் சொல்றாரு, ஹிட்லர் சொல்றான் அப்படின்றாரு, சொல்றான் எல்லாம் சொல்றாரு. ஆகவே இந்த இப்ப நீங்கள் பிரபாரனின் மாவீரர் உரை தொடர்ந்த உரைகளிலோ அல்லது பாலசிங்கத்தின் நூல்களிலோ அல்லது வேறு ஏதாவது விடுதலை புலிகளின் பிரசுரங்களிலேயோ திராவிடம் என்று சொல்வதென்பது வேறை, நாங்கள் திராவிடர் என்று சொல்வதென்பது வேறு. ஆனா திராவிட கருத்தியல் என்பது என்ன, பெரியாரியம் என்பது தாற்பயம் என்ன என்ற விடயங்களை இவர்கள் ஒரு கருத்தியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார்களா என்பதுதான் கேள்வி. அப்பப்போ ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு வார்த்தையை சொல்வதை வைத்துக்கொண்டு ஆகவே அவர்கள் திராவிட சிந்தனையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சொல்வது ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது. பெரியார் வார்த்தையை சொல்வது என்றால் முட்டாள்தனமானது என்று சொல்லலாம். சரி, எது எப்படி இருந்தாலும் அவங்க திராவிடத்தையோ பெரியாரையோ அப்படி ஒரு எதிர்நிலையில அவங்க வைக்கலையே. குளத்தூர்மணி இருக்கிறாரு, கூராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, இப்படி பலரோடையும் அவங்க தொடர்புலதான் இருந்திருக்கிறாங்க, எல்லா உதவிகளையும் பெற்றிருக்கிறாங்க. ஆமா, அவங்களுடைய தொடர்பு வைத்திருந்தது என்பது அவர்கள் பாஜகவுடனும் தொடர்பு வைப்பார்கள் தங்களுக்கு தேவை என்று சொன்னார். கருத்தியல் ரீதியாக அவர்கள் உடன்பட்டார்கள் என்பதென்றல்ல விடயம். கருத்தியல் ரீதியாக பெரியாரின் கொள்கைகளையோ அல்ல அம்பேத்கரிய கொள்கைகளோ அவர்கள் முன்னெடுத்திருந்தால் இந்த யுத்தத்தில் இவ்வாறு ஒரு மோசமான விளைவுகளை இவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள். ஒரு பல்வேறு விடுதலை இயக்கங்களையும் இடதுசாரி இயக்கங்கள் தலைவர்களையும் புத்திஜீவிகளையும் கொன்றிருக்க மாட்டார்கள். இவ்வாறான பல்வேறு அவங்க இதுக்கு பல முறை அதுக்கு பதில் சொல்லிருக்கிறாங்க. அவங்க இந்திய உளவுத்துறையினுடைய கையாட்களாக இருந்திருக்கிறார்கள், சிங்கள உளவுத்துறையின் கையாட்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த விடுதலை போராட்டத்திற்கு ஊறு விளைவிக்கும் வண்ணம் செயல்பட்டவராலதான் அவர்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க எல்லாம் துரோகிகள் அப்படின்றதான புலிகள் தரப்பிலான வாதம். அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம். அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழ்
இலங்கை தமிழர்களின் ஒரு தலைவராக இருந்த அமுதலிங்கம் அவர்களும் யோகேஸ்வரனும் கொழும்பில் கொல்லப்படுகிறார் 1989 ஆண்டு. அதை கொன்றவர், அதை நடத்தி முடித்தவர்கள் விடுதலை புலிகள் என்று உலகம் பூராவும் தெரியும். முக்கியமாக விடுதலை புலிகளின் தலைவர் முதல் அவருடைய மாவீரத்தின உரையில் நாங்களே அவர்கள் துரோகிகள், ஆகவே நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்பதை தனது பதிவில் ஒத்துக்கொள்கிறார், ஒலிப்பதிவில். பிரபாகரன். ஆமா, 1980 அவரே ஒத்துக்கொள்கிறார். 1989 ஆண்டு 27 நவம்பர் மாத உரையில் அவர் வழக்கமாக அவருக்கு அந்த உரை தயாரித்து கொடுக்கப்படும், அம்முறை தயாரித்து கொடுக்கப்படவில்லை, அவரே பேசினார். அந்த உரை வந்து ஒரு முக்கியமான உரை. அதில் துரோகிகள் அழிக்கப்பட வேண்டும், மாற்று இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்து அதை பேசுகிறார். அப்பொழுது அந்த அமுதலிங்கத்தை கொன்றது நாங்கள் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள் அது ரா தான் அதை பிரேமதாச உடன் விடுதலை புலிகள் ஒப்பந்தம் செய்ததற்கு இதை குழப்புவதற்காக ரா செய்த சதி என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் ரா யாரு? பிரபாகரனா? நாங்க தான் கொன்றோம் என்று அவரே ஒத்துக்கொள்ளும் பொழுது அப்ப ரான்னா பிரபாகரனை தான் இருந்திருக்கணும். ஆகவே இது ஒரு பிரச்சனையான விஷயம். இது விடுதலை புலிகளினுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் அவர்கள் ஒரு சமத்துவ பெரியாரியம் போன்ற சமத்துவ சமூக நீதி ஜனநாயக கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்தை சொல்லிவிட்டார்கள், அல்லது திராவிட கழக உண்மையில் நான் மாறி சொல்லுவேன் என்று சொன்னா, பெரியாரிய கருத்துக்களை கைவிட்டு பெரியாரியம் என்று தங்களை கொள்பவர்கள் தான் விடுதலை புலிகளின் மோசமான கருத்தியலை ஆதரித்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். பெரியாரிய வேறு பெரியாரியர்கள் என்பவர்கள் ஒரு இன தூய்மை கருத்தியல் அல்லது ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்ற பெயரில் நிகழ்ந்த மோசமான சம்பவங்களை மறுதலித்து அல்லது அதை பேசாமல் விட்ட விடயம்தான் இன்றைய சீமானின் அரசியலுக்கான அடித்தளம் என்று நான் சொல்லுவேன். நீங்க புலிகள்ல ஆரம்ப நாட்களில், புலிகள் உருவான நாட்கள்ல பயணித்தவர், அதற்கு பிறகு கருத்து மாறுபாட்டால மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்தவர், அதற்கு பிறகு அமைப்பை விட்டு வெளில வந்துட்டீங்க. இப்போது வரைக்கும் இந்த ஈழ போராட்டம் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான், கலைஞர் கருணாநிதி தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தீவிரமா வைக்கப்படுது. அது ஒண்ணு. இன்னொன்னு, பெரியார் எந்த உதவியுமே ஈழத்துக்கு செய்யல. தந்தை செல்வா போய் பார்க்க போனப்ப நாங்களே இங்க அடிமை, ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு. அதனால பெரியாரும் ஈழ துரோகி, கலைஞர் கருணாநிதியும் ஈழ துரோகி அப்படின்றத திரும்ப திரும்ப ஈழத்தமிழர்கள் சொல்றாங்க. உங்க கூட்டத்துக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸ்ல கூட பெரியார் குறித்து இந்த ஒரு வரிகள் இடம்பெற்றிருந்துச்சு. இதுல உண்மை இருக்கா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இந்த விடுதலை போராட்டத்துல இருந்தவர் என்ற முறையில் இந்த மாதிரியான ஒரு மோசமான வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் வரலாற்றில் நிகழ்தகவுகள் சம்பவங்களை அவதானிப்பதில்லை, அல்லது அதை கூர்ந்து படிப்பதும் கிடையாது. 1973 ஆண்டு பெரியார் மரணிக்கிறார். 1976 ஆண்டு தான் தமிழீழ பிரகடனம் மேற்கொள்ளப்படுகிறது, வட்டுக்கோட்டை தீர்மானம். அப்போ பெரியார் தமிழீழ கோரிக்கையை ஆதரிக்கவில்லை என்று சொல்லுவது போன்ற ஒரு முட்டாள்தனம் கிடையாது தானே.
அவருக்கே இவங்க தமிழீழம் அவர் என்ன திரும்பி உயிரோட வந்து தமிழீழம் கேட்டுட்டாங்கன்னு ஆதரவு கொடுக்கறதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து அப்ப வந்து ஒரு சமஷ்டி என்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. விடுதலை புலி அந்த தமிழரசு கட்சி அல்லது தமிழரசு கட்சி அந்த காலத்தில் போய் அவரை சந்திச்சிருக்கலாம். அப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிதாக இந்த இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கின்றது ஒரு பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது பெரும் அரசியல் பரப்பிலோ பெரிதாக தெரியாத காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் பெரிய சில மோசமான நடவடிக்கைகள் இலங்கை அரசால் மேற்கொண்டாலும் அதன் ஒட்டுமொத்தமான அரசியல் பரிமாணத்தை வந்து பெரிதாக இந்தியாவில் இருக்கும் கட்சிகளோ அல்லது மக்களோ வந்து புரிந்து கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட திராவிட கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு தமிழ் பற்று அல்லது தமிழர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மேலோட்டமாக பல்வேறு விடயங்களை பார்த்திருக்கிறார்கள். அதை நான் இல்லைன்னு சொல்லவில்லை. மற்றது இலங்கை தமிழ் தலைவர்களும் வந்து திமுக திராவிட கழகத்தின் இல்ல இப்ப இந்த ஈழ போராட்டம் வந்து முடிவுக்கு வந்ததுக்கு காரணம், தோல்வி அடைந்ததுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதியா? கலைஞர் கருணாநிதி அவர் துரோகியா? எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்ம விடுதலை புலி அப்படித்தானே வந்து தொடர்ந்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்படுது. இப்ப சமூக வலைதளங்கள்ல இயங்குகின்ற ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து முன்வைக்கிறதே இதுதானே. இந்த யுத்தம் வந்து இறுதி யுத்தம் வந்து 2006 வந்து விடுதலை புலிகள் தொடக்கினார்கள். அதற்கு முன்னால் மஹிந்த ராஜபக்சவிற்கு வெல்ல வைப்பதற்காக தமிழ் மக்களை யாருக்கும் வாக்கு செலுத்தக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டு மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்தவர்களும் இவர்கள் தான். புலிகள் 2005 நவம்பர் தேர்தலில். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த தொடர்ந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் தங்களது பலன் இராணுவ பலம் வந்து இல்லாமல் போய்விடும். ஆகவே தாங்கள் யுத்தம் புரிய முடியாது என்ற ஒரு நோக்கில் தான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காகத்தான் இந்த யுத்தத்தை தொடங்கினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் பலர் வந்து சர்வதேச அமைப்புகள் தொடக்கம், அரசுகள் தொடக்கம், செயல்பாட்டாளர்கள், ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் தொடக்கம் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டாம், சமாதான பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்று பல்வேறு பிரச்சாரங்களை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து அதை கேட்பதற்கான தன்மை இருக்கவில்லை. எங்கள் தலைவருக்கு அனைத்தும் தெரியும். ஆகவே நாங்கள் யுத்தத்தை புரிந்து இலங்கை அரசாங்கத்தை, இலங்கை இராணுவத்தை விரட்டி ஒரு தேச அரசை நிறுவுவோம் என்பதுதான் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது. அப்போது யார் சொல்லியும் அவர்கள் கேட்பதற்கான நிலையில் இருக்கவில்லை. அந்த தலைமை பீடம் அந்த அழிவு பாதையை நோக்கி அவர்கள் சென்றது எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெரும் இராணுவ பலம் மிக்க ஒரு அரசு, இது மட்டும் கிடையாது, அவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, அவர்கள் நவீன ஆயுதங்களை கொண்டு இருந்த ஒரு பெரும் படையை இலங்கை அரசு உருவாக்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய கெரில்லா யுத்த பாணியை கைவிட்டு ஒரு நிரந்தர இராணுவமாக உருவாகிய காலகட்டத்தில் அந்த நிரந்தர இராணுவம் வந்து நிச்சயமாக ஒரு பெரும் அரச இராணுவ படைகளுக்கு முன்னின்று போரிட முடியாத ஒரு பலவீனமான இராணுவமாக இருந்தது என்பதுதான் உண்மை. அவர்கள் நம்பரிலும் அதிகமாக இருந்தார்கள், எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்தார்கள். இல்ல நீங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்றீங்க.
இங்க வந்து திமுக நினைச்சிருந்தா அங்க போற நிறுத்திருக்க முடியுன்றாங்களா? இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப சொல்லுங்க. 2009 ஆரம்பம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை புலி ஆதரவாளர்களில் இருந்து வெளிநாட்டில் வாழும் விடுதலை புலி ஆதரவாளர்கள் வரை விடுதலை புலிகள் தொடர்ந்தும் யுத்தத்தை நடத்த வேண்டும், அவர்கள் வென்று கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள். நான் நினைக்கிறேன் பிப்ரவரி மாதம் காலகட்டத்தில் தான் அவர்கள் தோற்கப் போகிறார்கள் என்ற ஒரு விடயம் வந்தது. 2009 பிப்ரவரி மாதம் தான் அவர்கள் தோற்கப் போகிறார்கள் என்று இந்த விடுதலை புலிகளையும் பிரபாகரனின் சாமர்த்தியத்தையும் இராணுவ தந்திரத்தையும் போற்றி புகழ்ந்தவர்களுக்கு ஞானோதயம் வந்ததே பிப்ரவரி மாதம். அதற்கு முன்னர் அவர்கள் ஜனவரி பிப்ரவரி இறுதி, அதாவது 2009 ஆரம்ப காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு அந்த ஞானோதயம் பிறந்தது. அப்போதுதான் அவர்கள் உலக நாடுகளே தலையிடுங்கள், போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள், அப்படி என்று சொல்லி இங்கு பெரும் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தது. அதே போல் தமிழ்நாட்டு ஆதரவாளர்களும் விடுதலை புலி ஆதரவாளர்களும் பெருங்கூச்சலை இட்டார்கள். பிரச்சனை என்ன என்று சொன்னால், இந்த சமாதான ஒப்பந்த காலகட்டத்தை இந்த மேற்கத்திய அரசுகள் சேர்ந்து இந்தியாவுடன் சேர்ந்து இந்த சமாதான ஒப்பந்தம் நிகழ்த்தப்பட்டது. இந்திய அரசின் ஆதரவு இல்லாமல் பேச்சுவார்த்தை நிகழ முடியாது என்ற ஒரு பார்வையை அவர்கள் வைத்திருந்து இந்தியாவின் அனுசரணையுடன் தான் இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ந்தது. ஆனால் இவர்கள் இந்த யுத்தத்தை தொடங்கும் பொழுது அனைத்து நாடுகளும் அரசுக்கு ஆதரவு கொடுத்தது உண்மைதான். இலங்கை அரசுக்கு ஆதரவு கொடுத்தது தார்மீக ஆதரவா அல்லது ஆயுதங்கள் கொடுத்ததா எல்லாம் உண்மை. ஆனால் இந்த தோற்று முக்கியமாக கலைஞர் அல்லது திமுக அரசு, அக்காலத்தில் இருந்த அரசு திமுக அரசாக இருந்தா என்ன, அண்ணா திமுக அரசாக இருந்தா என்ன, நாம் தமிழர் அரசாக இருந்தா என்ன, ஒரு இந்திய அரசின் வெளிநாட்டு கொள்கைக்கு எதிராக ஒரு மாநில அரசு செயல்பட முடியாது. அவர்களுக்கான எந்தவித அதிகாரமும் கிடையாது. அவர்கள் மிஞ்சினால் ஒரு பரிந்துரையை மேற்கொள்ளலாமே ஒழிய நீங்கள் இந்திய அரசு உடனே படையை அனுப்பி யுத்தத்தை நிறுத்த என்று சொல்ல முடியாது, அல்லது இந்த சீமான் சொல்வது போல் நெய்தல் படையையும் அனுப்ப முடியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது அப்பட்டமாக திமுக மேல் பழி போட்டதில் முக்கியமானவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருப்பவர்களும் தான். உதாரணமாக வைகோ இந்த தமிழின துரோகி, நான் எனக்கு உயிர் இருக்கும் வரைக்கும் நான் அவர்களுடன் எப்போதும் இணைய மாட்டேன் என்று பெருங்கூக்குரல் போட்டவர். அத்துடன் இவர்கள் ஒரு வகையில் இந்த யுத்தம் தொடர்வதற்கு இவர்களும் காரணம். வைகோ போன்றவர்கள் விடுதலை புலிகளின் அரசியல் அஞ்ஞானம் என்றே நான் சொல்லுவேன். அஞ்ஞானத்திற்கு தூபம் போடுவதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பாஜக வந்தோடனே பிரச்சனை சரியாயிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தார்கள். அப்ப குற்றவாளிகள் யார் என்ற கேள்வியையும் நான் எழுப்புகிறேன். என்னதான் வைகோ சொன்னாலும் ஆண்டன் பாலசிங்கம்லாம் சர்வதேச அளவில் ஒரு அரசியல் ஞானம் உள்ளவர் தானே. அவருக்கு தெரியாதா? ஒரு சர்வதேச அரசியல் பார்வை உள்ளவர் தானே. அவர் 2006 இறந்துட்டார் தானே, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அவர் சமஷ்டி கோரிக்கையை பரிசீலிக்கலாம் என்று 2004 நோர்வே சமாதான பேச்சுவார்த்தையின் போது சொன்னதால் அவர் புறந்தள்ளப்பட்டார் என்பது உண்மை. அவர் அரசியல் ஆலோசகர் என்று சொல்வது ஒரு என்னன்னா விடுதலை புலிகள் ஆலோசனை கேட்பவர்கள் கிடையாது. அவர் ஒரு அரசியல் பிரச்சாரம் செய்பவர், ஆலோசகர் கிடையாது. இப்ப ஒரு ஆலோசகர் சொன்னா ஒரு தலைமை அந்த ஆலோசகருடைய விடயங்களை கேட்க வேண்டும்.
அப்படி ஒரு நிலைமை விடுதலை புலிகளில் இருக்கவில்லை. அது எனக்கு நன்றாக தெரியும். ஆலோசனை சொல்லும் பொழுது பிரபாகரன் நேரடியாக சொன்னார், உன்னை போல் 1000 பேரை நான் வாங்க முடியும், விருப்பம்னா வீட்டில் அடிப்போம். யார சொன்னாரு? பாலசிங்கத்தை. இது நிகழ்ந்தது 1984ஆம் ஆண்டு. இவர் சில விடயங்களை இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க சொல்றதுக்கு? நான் தான் ஆதாரம். உங்க முன்னாடிதான் அது நடந்துச்சா? ஆமா ஆமா, அது மட்டும் கிடையாது. பாலசிங்கம் ஆலோசனையை அவர்கள் கேட்டதற்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? கிடையாது. அவரது ரோல் விடுதலை புலிகள் செய்யும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தத்துவார்த்த ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாக காரணங்களை கண்டுபிடிப்பதும் அதனை நியாயப்படுத்துவதுமான ரோலைத்தான் அவர் செய்து வந்தார் ஒழிய அவர் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராக இருந்து அவர்களுக்கான அறிவுரையை மதியுரைஞர் என்று சொல்லுகிறார்கள். அந்த மதியுரைஞரின் ஒரு கொஞ்சத்தையாவது கேட்டிருந்தால் இவர்கள் இந்த மோசமான நிலைமைக்கு போயிருக்க மாட்டார்கள் என்பதும் உண்மையான அந்த ரோல் அவருக்கு கிடையாது. அது நான் நிச்சயமா சொல்லுவேன். நீங்களே குறிப்பிட்டபடி உண்மை இப்படி இருக்கையில அதை ஏன் திராவிட இயக்கத்தோடு தொடர்பு படுத்தி இவர்கள் தான் ஈழம் அழிந்ததுக்கு காரணம், இவங்க இன துரோகிகள், இவங்க கன்னடர்கள், இவங்க தெலுங்கர்கள், அதனாலதான் தமிழகத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு அப்படி அந்த தோல்வியையும் திராவிட இயக்கத்தையும் ஒன்னா சேர்த்து அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தேவை எங்க இருந்து வருது? இல்ல, இது ஒரு 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 காழ்ப்புணர்வு அல்லது ஒரு அரசியல் அஞ்ஞானம் அல்லது ஒரு மோசமான ஒரு வலதுசாரி பாசிச சிந்தன முறையின் ஒரு தொடர்ச்சி என்றுதான் நான் பார்க்க முடியும். என்றால் திராவிடம் என்பது ஒரு பரந்த சிந்தன முறை, திராவிட சிந்தன முறை. அதற்குள் இந்த தூய தமிழ் தேசியவாதம் ஃபிட் பண்ணாது என்பது உண்மை. அடுத்த பிரச்சனை இவர்களுக்கு இந்த ஒரு இப்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்வார், இந்த பக்தி ஹீரோ வர்ஷிப், பக்தியும் ஹீரோ வர்ஷிப்பும் எங்க கொண்டு போய்விடும் என்று சொன்னால் ஒரு மோசமான, என்னை காந்தியோ அல்லது மகாத்மா என்று சொல்லாதீர்கள் என்று அம்பேத்கர் சொல்வார் அடிக்கடி. நான் மகாத்மா இல்லை, நான் பெரும் தனிப்பெரும் தலைவரும் கிடையாது. என்னன்னா இந்த பக்தியும் ஹீரோ வர்ஷிப்பும் ஒரு மோசமான சீரழிவையும் சர்வாதிகாரத்தையும் நோக்கி செல்லும் என்று சொல்லி அம்பேத்கர் சொல்கிறார். அதைத்தான் பெரியார் சொல்லுகிறார். நான் சொல்வதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காவிட்டில் விட்டு விடுங்கள், நான் சொல்லும் விஷயங்கள் சரி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இது அப்படி கிடையாது. தலைவர் சொன்னால் அதற்கு வேறு மாற்று கருத்துக்கள் கிடையாது. அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் செயலில் காட்ட வேண்டும், அவர் சொல்வதை 100% நம்ப வேண்டும் என்பதுதான் விடுதலை புலிகளினுடைய சித்தாந்த பார்வையாகவும் ஒரு சர்வாதிகார போக்காகவும் இருந்தது. அதே நான் இப்பொழுது சீமானும் எடுத்திருக்கிறார். அதான் அவங்க சீமான் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரனினுடைய துப்பாக்கியா பெரியாரின் கைத்தடியா அப்படின்னு எதிரெதிர் நிலையில பிரபாகரனையும் தந்தை பெரியாரையும் வைக்கிறாரு. இப்படி வைப்பதே தவறு. அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக பிரபாகரன் போராடியவர், பெரியார் ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர். ரெண்டு பேரையும் இப்படி எதிரெதிரில வைக்கிறதே தவறு அப்படின்ற ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களே, அந்த ஆர்குமெண்ட்டை எப்படி நீங்க என்ன கருதுறீங்க அதை பற்றி? இல்ல, இரண்டும் முதல்ல பெரியாரையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு பேசுவதே தவறு என்று நான் சொல்வேன். அது ரெண்டும் வெவ்வேறு கருத்தியல் சித்தாந்த பின்னணி கொண்டவை. பெரியார் தமிழர் இப்ப நான் இரண்டு பிரிவாக நான் பார்க்கிறேன். பெரியாரை அதில் பெரியாரின் தவறுகள் கூட இருக்கலாம், பெரியார் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் என்ற பார்வையும் இருக்கிறது.
அது வேற விஷயம். ஒரு ஒழுங்கான விமர்சனத்தை வைத்தால் நம்ம அதை அனைத்து தத்துவங்களுக்கும் போதாமை இருக்கிறது. மார்க்சிய தத்துவத்துக்கும் போதாமை இருக்கிறது, அம்பேத்கரியத்துக்கும் போதாமை இருக்கிறது, பெரியாரியத்துக்கும் போதாமை இருக்கிறது. இதனை வளர்ப்பதுதான் ஒரு முறையான விடயமாக இருக்கும். அதை பெரியாரும் ஏற்றுக்கொள்வார், அம்பேத்கரும் ஏற்றுக்கொள்வார், மார்க்சும் ஏற்றுக்கொள்வார். அதான் விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம சில விஷயங்களை புதிதாக சேர்க்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த 2 பார்வையை நான் முன்வைக்கிறேன். ஒன்று பெரியார் இயம் என்றால் அது சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த மேன்மையான ஜனநாயக பண்புகளை கொண்ட ஒரு தத்துவம். தமிழ் தேசியர்களின் பார்வை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று இறுதி வரையும் கோஷம் போட்டார் என்று அவரை ஒரு தமிழ் தேசிய ஒரு வட்டத்திற்குள் குறுக்கி விடும் பார்வை. இந்த 2வது பார்வை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பெரியார் நீ ஈவன் திராவிடம் என்ற சிந்தனை முறை கூட பெரியார் அதை ஒரு இறுக்கமான சிந்தனை முறையாக வைத்திருக்கவில்லை. அவர் மகாராஷ்டிரா யார் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாருமே திராவிடர்கள். கர்நாடகால இருந்தா என்ன, மகாராஷ்டிரா இருந்தா என்ன, ஆப்பிரிக்காவில இருந்தா என்ன, நீ எல்லாம் திராவிடன் என்று சொன்னார். பார்ப்பனர்களே அவர் சொல்றார், நீ புனல திரட்டிட்டு நீ ஜாதி கொள்கையை விட்டு விடு, நீயும் திராவிடன் தான் என்று சொல்கிறார். அல்லது நீங்க அது நான் சொன்னேன், காங்கிரஸ்ல காங்கிரஸ் பஞ்சமர், ஜாதி, பஞ்சமர், ஒடுக்கப்பட்டவர்கள், பார்ப்பனர் என்ற ஜாதி முறையை நீ இல்லை என்று சொல்லி சட்டம் போடு, நான் காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு அபராதம் கட்டிட்டு நான் சேர்ந்து உனக்காக போராடு என்று சொல்றார். இப்படி அவருடைய முழுமையான வாசிப்பு அவற்றை அடிநாதம் சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த 4 தான். இதை வைத்துக் கொண்டுதான் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டதும், திராவிடம் என்று சொன்னதும், சொன்ன விடயங்கள் இதுல இருந்து உங்க கூட்டத்திற்கு கூச்சலிட்டவர்களோ அல்லது ஈழத்தமிழர்களோ எதனால் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா நாங்க பெருமை மிக்க தமிழினம், சின்ன விஷயம் தானே. நாங்கள் இப்ப விடுதலை புலிகளின் கொள்கை நம்ம தமிழீழத்தை அடைவதற்காக நாங்கள் என்னவும் செய்வோம். தமிழீழம் என்ற அந்த தேச பரப்பு விஷயம் இருக்குதானே. தமிழர்கள் தனித்துவமானவர்கள், சோழ பாண்டிய பரம்பரையில் வந்தவர்கள், பெருமை மிக்கவர்கள் என்ற இந்த பழமைவாத சிந்தனை முறைகளை வரித்து கொண்டு தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை, ஆகவே தமிழீழம் வேண்டும் என்று கேட்பது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தமிழர்கள் அங்கு ஒடுக்கப்படுகிறார்கள், அல்லது அங்கு ஜாதி பிரிவினை இருக்கு, பெண் விடுதலைக்கு எல்லாம் இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம தமிழீழம் வேண்டும் என்று சொல்வது வேறு. ஆனால் அப்படி நடைமுறையில் இருக்கவில்லை. இந்த ஜாதி வேறுபாடுகளை அல்லது ஜாதிக்கு எதிரான போராட்டங்களை நிகழ்த்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களில் இருந்து, தலைவர்களில் இருந்து, தலித் போராளிகளில் இருந்து, அறிவுஜீவிகளில் இருந்து அனைவரும் மௌனமாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு துயரம் தோய்ந்த வரலாறு எங்களுக்கு இந்த விடுதலை போராட்டத்தின் இன்னொரு மோசமான பக்கம் என்பதை இந்த விடுதலை புலிகளுக்கு ஒரு முற்போக்கு கலரை பூசும் பலர் சிந்திக்க தவறி விட்டுகிறார்கள். இது ஒரு துயரமான விஷயம் என்றுதான் நான் சொல்ல முடியும். மீண்டும் இப்ப அந்த கூட்டத்துக்கே வருவோம். கூட்டத்துல வேற என்ன நடந்துச்சு? நீங்க எல்லாரும் பேசுனீங்களா? முதல்ல ஒரு 4 பேர் நினைக்கிறேன், 4 பேரோ 5 பேரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு. அதுல நீங்க பெரியார், திராவிடம், தமிழ் தேசியம் இதை ஒட்டி நீங்க பேசுறதா இருந்துச்சு. பேசுனீங்களா? கூட்டத்துல என்ன நடந்துச்சு? அதுல பேசுறதை விட அது கலந்துரையாடல் தான். அது முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் 10-12 நிமிடம் ஒரு தலைப்பை வைத்து பேச சொன்னாங்க. இப்ப பெரியாரும் கல்வியும் பற்றி பிறகு பேசினாரு. பெரியாரியமும் இலங்கையில் எவ்வாறு பெரியாரியத்தை அல்லது பெரியார் திராவிட கொள்கைகளை அதை யார் அதை அங்கு அதில் முக்கியமாக பங்கு வகித்தார்கள் என்பதை பற்றி நித்தி பேசினார்.
பெரியாரும் பெண்ணியவும் என்று சொல்லி பாரதி பேசினார். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தலைப்பில் பேசினாங்க. அது பேசினதெல்லாம் இல்லை, நம்ம பேசிட்டா அப்புறம் அதை பற்றிய டிஸ்கஷன் தான். இப்போ பெரியார் தமிழ் தேசியவாதியா இல்லையா என்று இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல். மற்றது இந்த பெரியாருக்கு எதிரான அல்லது பெரியாரியத்துக்கு எதிரான இந்த தமிழ் தேசியவாதத்தின் மோசமான வலதுசாரி பண்பும் பாசிச பண்பையும் பற்றி நம்ம பேசணும். அதெல்லாம் நடந்துச்சு. அது ஒரு 2 மணி நேரம் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. அது நேரடியாக ஒளிபரப்பாகியும் இருந்துச்சு. ஓகே, காவல்துறை வந்து கைது பண்ணி உங்களை கூட்டு போற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அது என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்களேன். எனக்கு இது புரிஞ்சிட்டது. இது வந்து ஒரு மோசமான இதுக்கு போக முடியாது. அவங்க வந்து ரொம்ப பெலிஜரண்ட், அதாவது ரொம்ப ஒரு சுற்றி வளைப்பு மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்துச்சு. அப்போ நான் கீழே போனேன். நமக்கு கொஞ்சம் நம்ம வந்து 5 பேரோ 10 பேரோ நம்மளை இப்போ ரொம்ப மோசமா நடத்த முடியாதானே, நாங்க சுயமரியா இருக்கிறவங்க தான். அப்ப அந்த வகையில நான் கீழே போனேன். கீழே போய் அதுல நின்று இப்போ ஃபோன் பண்ண முடியாதானே, அது காட்டு கத்தல் கத்திட்டு இருந்தாங்க. அப்ப நான் கீழே போயிட்டு அவங்கள வழிய விட சொல்லி, அவங்க என்னோட இன்னுமே பண்ணல, நான் கீழே போய் டெலிஃபோன் பண்ணேன் போலீஸ்க்கு, தொலைபேசி அழைப்பு விடுத்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்குன்னா அந்த போலீஸ் வந்து உடனே வரையில. அதான் பிரச்சனை. அவங்க வந்து வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் நான் 2 தடவை கீழே வந்து போனேன். அப்ப அவங்க வந்தாங்க. வந்து அப்புறம் கேட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இது வந்து ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல், இது நாங்க தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். நாங்க இது வந்து பெரிய பொதுக்கூட்டம் கிடையாது. பொதுக்கூட்டங்களும் நிகழ்த்தி இருக்கோம். இப்ப திருமாவளவனை வைத்து 300 பேருக்கு மேல வந்திருக்காங்க வைத்த கூட்டத்திற்கு. அப்பொழுதும் வந்து இவர்கள் கூச்சலிட்டார்கள், ஒரு 4 பேரோ 5 பேர். ஆனா அவர்களை அது பெரிய கூட்டம் என்ற பின்னால நம்ம வந்து மற்றது ஹாலும் வந்து பெருசா இருந்த பின்னால அவங்கள வெளியேற்றுவது, போலீஸ் இல்லாமலே வெளியேற்றுவது நம்மளுக்கு முடிஞ்சதா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு நானும் கரியாளனும் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வீட்டுல இருந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் அது நிகழ்ந்துச்சு. அதனால நம்மளால போலீஸை வரவழைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அவர்கள் வந்து கேட்டார்கள் யார் என்ன பிரச்சனைன்னு. நான் அவங்களுக்கு புரிய பண்ணினேன். அதுக்குள்ள ஒருத்தன் இந்த தமிழ், நாங்க தூய தமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ்ன்னு சொல்றோம் வந்து ஒருத்தன், அவன் வந்து திடீரென அந்த போலீஸ்காரர் வந்து ஒரு பஞ்சாபி போல் இருந்தார். உடனே வந்து இவனுக்கு இந்தியில பேச தொடங்கினான். அப்ப இவங்களுடைய தமிழ் தம்பி. ஆமா. அப்புறம் நம்ம பிரபு ஹிந்தி தெரியும் எனக்கு, நம்மளுக்கு ஹிந்தி சுட்டு போட்டாலும் தெரியாது. பிரபு வந்து அவரு பாம்பேல இருந்தவர். அவருடனே நீ ஹிந்தியில பேசுறாரு, எல்லாருக்கும் புரியும் மொழி ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு சொன்னா, அவன் போலீஸ்காரங்க அவங்க புத்திசாலிகள் தானே, அவங்களுக்கு புரிஞ்சிட்டுது. அவங்க வந்து யார் யார் இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க யார் யார் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள. ஆனா பிறகுதான் நான் பார்த்தேன், முன்னால வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் ஒண்ணு போட்டிருந்தோம், பெரியார் தமிழர் தலைவர்ன்னு சொல்லி. அதையெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அது நம்மளுக்கு அப்புறம் தான் அரஸ்டா இல்ல அப்புறப்படுத்தி இருக்காங்களா? அப்புறப்படுத்துறாங்களா? அது அவங்க கேட்டாங்க, நாம போய் சொல்ல முடியாது. நம்ம சொல்லி இருக்கலாம், இவங்க வந்து உங்களுக்கு அடிக்க வந்தாங்க, கொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்ல இல்லை. நம்ம வந்தாங்க கூட்டத்துக்கு, நம்ம வந்து சரி வந்த ஒரு கும்பலை வந்து விரட்டுறத, வெளியே போடுறத நம்ம அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் கேட்டேன், போலீஸை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றீங்க அவருக்கு எந்தவித கிரிமினல் டேமேஜுமோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாதபடினால நம்ம அவங்களுக்கு மேல வித வழக்குகளையும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருதுங்க, என்னன்னா ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன் இப்படி இங்கெல்லாம் இருக்கிற இந்த தமிழர்கள், இவங்களுடைய பார்வையை ஈழத்தமிழர்களுக்கு அவங்க தமிழ்நாட்டு அரசியல தான் வந்து இவ்வளவு கவனம் வந்து செலுத்துறாங்க. அவங்களோட சொந்த நாடான இலங்கையினுடைய அரசியலை கூட அப்படி ஒரு கவனம் செலுத்தி அப்படி பார்க்காம ஏன் தமிழ்நாட்டு அரசியல் மேல அவங்களுக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி.
இப்பொழுது வந்து இலங்கை, இப்ப நான் அது அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இப்ப இலங்கையில இருக்கும் வாழும் தமிழ் மக்கள் தமிழம் வேணாமன்னு சொன்னாலே இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒரு பிரிவினரும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிரிவினரும் வந்து இல்ல நீங்க தமிழத்தையே எடுக்க வேணும்னு சொல்லி வற்புறுத்துற நிலைதான் இப்ப இருக்கு. இப்ப உதாரணமாக முக்கியமாக இந்த கடந்த வருடம் தேர்தலில் என்பிபி வந்து அமோக வெற்றி பெற்ற பின்னரான மாற்றங்கள் நாம் பெரிய மாற்றங்களை சொல்ல முடியாவிட்டாலும் அதை பற்றி நாங்கள் பேசி இருக்கின்றோம். முக்கியமாக தமிழ் பகுதிகளில் வந்து இந்த சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னரான பெரிய இந்த வரலாற்றில் வந்து முதன்முறையாக ஒரு தென்னிலங்கை கட்சி தமிழ் மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அங்க இருக்கும் இந்த தமிழ் தேசியவாத சிந்தனை முறையில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கின்றது. இது இவர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது. அந்த அடிப்படை தான் இந்த இப்ப புது தலைவர்களை தேடிக்கொள்ளும் படலம். ஒரு பிரதிநிதியாக சரியான முறையில் சீமான் வந்து சேர்ந்திருக்கிறார். உண்மையாக நான் சொல்லுவேன், இந்த தமிழ்நாட்டில் வந்து சரி நம்ம சரி தவறுகளுக்கு அப்பால் நிறைய பேர் நம்ம அதை வந்து நான் எந்த காலமும் நம்ம நன்றியோடு அதை கைகூப்பி வழங்கிக் கொள்கிறேன். இந்த தமிழ் மக்களுக்கான தார்மீக ஆதரவையும் பொருளாதாரவையும் கொடுத்தவர்கள் பலர். குளத்தூர் மணியிலிருந்து ராமகிருஷ்ணன் விமர்சிக்கும் ராமகிருஷ்ணன் வரை அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல் ஸ்டாலின், கும்பகோணம் ஸ்டாலின் அவர் வந்து இபிஆர்எஃப் மிகவும் ஆதரவாக தனது எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதர் தான். அப்படி பல்வேறு இயக்கங்களுக்கு பல்வேறு மனிதர்கள் மக்கள் வந்து பணம் கொடுத்ததிலிருந்து ஆதரவு நல்கையில இருந்தது எல்லாம் பண்ணினாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில அதை பண்ணினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த இலங்கையில் 83ஆம் ஆண்டு இந்த மோசமான இன அழிப்பின் பின்னரான ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கில் தான் அவர்கள் பண்ணினார்கள். அதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆனால் பின்னர் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தாங்களே ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி தங்களை உருவாக்கினதும் ஒரு மோசமான இராணுவ சர்வாதிகார ஒரு அமைப்பாக உருவாகினதும் இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்களுக்கு முக்கியமாக பெரியாரிஸ்டுகளுக்கு புரிந்திருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆதங்கம். அவர்களுக்கு அதை புரிந்திருக்க பெரியாரிய அப்ப இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு தான் என்று வெளிநாட்டில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. உண்மையாக தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. ஜாதிய பிரச்சனை இருக்கு, மக்கள் இந்த வாழ்வியல் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான அப்புறம் பாஜகவின் இந்துத்துவ பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு நீண்ட பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, கல்வி பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரி ஜாதி பெரியார் இருந்தாலும் ஜாதி ஒழியவில்லை. ஜாதிய தாக்குதல்கள் வந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடந்தோடுதான் இருக்கின்றன. அப்ப இந்த மாதிரிய பிரச்சனைகள், இலங்கை பிரச்சனையை வந்து இவர்கள் பேசாமல் இருப்பதுதான் இவர்களுக்கு இந்த நல்லபடியா பேசலாம். வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை வந்து நாங்க இப்பவும் வந்து அவங்கதான் நம்ம தீர்வு, அவங்க இப்பவும் ஏதோ உயிரோட இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்கிற மாதிரி செயல்படுறது வந்து மோசமான விஷயம். ஓகே தோழா, லண்டனில் நடைபெற்ற அந்த நிகழ்வு, திராவிட இயக்கம், பெரியார், இது தொடர்பாக ஈழத்தமிழர்கள் முன்வைக்கின்ற விமர்சனங்கள், அதற்கான பதில்ல ஒரு விரிவான பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறீங்க. இதுலயும் பல விஷயங்கள் இன்னும் விவாதிக்கப்படாமல் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பேட்டிகள்ல இதை நம்ம விவாதிக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.